கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கு வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கித் தரவோ அல்லது மாநில உரிமைகளை காக்கவோ எதிர்க்கட்சியினர் டெல்லி செல்லவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். தேர்தல் கூட்டணி குறித்து டெல்லியின் சம்மதத்தை பெறுவதற்காகவே அவர்கள் அங்கு முகாமிட்டுள்ளதாக சாடியுள்ளார். சொந்த கட்சியை அடமானம் வைத்தது போல தமிழகத்தையும் டெல்லியிடம் அடகு வைக்க துடிப்பவர்களை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும், எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவுகள் இனி டெல்லியின் முடிவுகளாகவே இருக்கும் என்றும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் காரசாரமாக தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் அதிமுக 165 இடங்களில் நேரடியாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுக்கு 31 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவுக்கு 17, அமமுகவுக்கு 9 என தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய அதிமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதிய நீதி கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட சிறிய கட்சிகளை இரட்டை இலை மற்றும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைக்க இரு கட்சிகளும் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கத்தான் டெல்லி செல்வதாகவும், இந்த சந்திப்பு எல்லாம் சுமூகமாக நடைபெறும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். அடையாறில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து டெல்லி செல்ல விமான நிலையத்திற்கு புறப்பட்ட போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், குக்கர் சின்னத்தில்தான் அமமுக போட்டியிடுவதாக கூறியுள்ளார். டெல்லியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்திக்க செல்றார். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றுட்டு பேசியிருக்காரு. இன்னும் ஒரு 4 நாளில் சீட் ஷேரிங் முடிஞ்சிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 4 நாளைக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும்ன்றது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். இன்னொன்று, ஊடகங்களில் வர மாதிரி எந்த சீட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் யூகங்களில் போடுற சீட்டெலாம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. ஏன்னா இன்னும் அந்த பேச்சுவார்த்தையை இன்னும் ஆரம்பிக்கலை. இனிமேல் தான் அந்த எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் போய் இனிமேல் தான் உள்துறை அமைச்சரிடமும் திரு இபிஎஸ் அவரிடம் சொல்வேன். இபிஎஸ்ஐ தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பாமக தலைவர் அன்புமணி இன்று சந்திக்கிறார். என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆலோசனை மேற்கொள்கிறார். டெல்லிக்கு பழனிசாமி ஓடுவதற்கு பெயர்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதா என்று அமைச்சர் கே.என். நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுகவின் அலுவலகத்தில் இதுவரை ஒருமுறை கூட பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றும் சாடியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 4வது நாளாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நேர்காணலில் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். திமுகவின் சிட்டிங் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தொகுதியை காங்கிரஸ் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அடையாளம் காணும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிடம் விருப்பமான 10 தொகுதிகளின் பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கும் தொகுதிகளை உள்ளடக்கி பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை மதிமுக அளித்துள்ளது. மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, கடலூர் அல்லது புவனகிரியில் போட்டியிட விருப்ப மனு, அதேபோல் திருநெல்வேலி அல்லது பாளையங்கோட்டை, பல்லடம், கிணத்துக்கடவு தொகுதிகளில் போட்டியிட மதிமுக விருப்ப பட்டியலை அளித்துள்ளது. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை அளித்துள்ளது.
திருச்செங்கோடு, பொள்ளாச்சி, மொடக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளில் ஏதேனும் 2 தொகுதிகளை ஒதுக்க கோரிக்கை விடுத்துள்ளது. கடையநல்லூர், பாளையங்கோட்டை, பாபநாசம் தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வழங்கியுள்ளது. 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளை ஒதுக்க திமுகவிடம் கோரிக்கை. திமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து சென்னையில் இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. மாவட்ட செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள், நிர்வாகக் குழு, செயற்குழு நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்துகிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி விசிக சார்பில் நாளை முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனு கட்டணமாக 5000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் திங்கட்கிழமை திருத்தணி தொகுதியில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சீமானின் பிரச்சார பயண திட்டம் இன்று மாலை வெளியாகிறது. தாவேக தலைவர் விஜய் விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் தயாராக இருக்க தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வேட்பு மனுக்கள் எக்காரணம் கொண்டும் நிராகரிக்கப்படக்கூடாது என்பதில் அக்கட்சி தலைமை உறுதியாக உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய பொதுச் செயலாளர் புசியானந்த், வேட்பாளர்களின் உறுதிமொழி பத்திரங்களை 1 வாரத்திற்குள் சட்ட வல்லுநர்களின் துணையோடு தயார் செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளார். தலைமை ஆய்வு செய்த பின்னரே இந்த மனுக்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தலைவர் விஜய் விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதால் மாவட்ட அளவில் அனைத்து பணிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் தேர்தல் பணிகளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடர்வதாக கட்சியின் தலைவர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இருதரப்பு இடையே குழப்பம் நீடித்த நிலையில் விரைவில் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான மனுவை அவர் தாக்கல் செய்தார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தாவேக தனித்து போட்டியிடுகிறது. புதுச்சேரி தாவேக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் நிலையில் 30 வேட்பாளர்களும் வரும் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். தாவேகவில் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று இறுதி செய்யப்படுகிறது. நேர்காணலில் விஜய் பங்கேற்கும் நிலையில் 20 முதல் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படைக்குழுவினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்படும் பணம், நகைகள் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. சத்துவாச்சாரியில் தேர்தல் விதிகளை மீறியதாக வேலூர் மேயர் சுஜாதாவின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கொடுத்த புகாரின் பேரில் மேயரின் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் இவிஎம், விவிபேட் இயந்திரங்களை தேர்தல் அதிகாரிகள் பைக்கில் எடுத்துச் சென்றதால் சர்ச்சை எழுந்துள்ளது. பாதுகாப்பற்ற முறையில் இயந்திரங்களை எடுத்துச் செல்வது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகள் இன்று 860 புள்ளிகள் உயர்வுடன் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன. மும்பை பங்குச் சந்தையான நிஃப்டி 23,250 புள்ளிகளுடன் வர்த்தகமாகிறது. தமிழகத்தில் தெருக்கள் மற்றும் ஊர் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க கோரும் அரசாணைக்கு எதிரான வழக்கு.
ஆட்சேபனைக்குரிய பெயர்கள் மற்றும் எந்தெந்த பெயர்களை நீக்க வேண்டும் என்பது குறித்து தமிழக அரசு விரிவான பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணியால் தென் மாவட்டம் செல்லும் விரைவு ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இயக்கப்படும் சேது எக்ஸ்பிரஸ், உழவன் எக்ஸ்பிரஸ் உட்பட 11 விரைவு ரயில்களின் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இங்கு தொடர்ச்சியாக அகழாய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தில் இந்த பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக நடைபெற்ற அகழாய்வுகளில் வண்ணமயமான பானைகள், செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் பழமையான மணிகள் கண்டறியப்பட்டன. குறிப்பாக மத்திய தொல்லியல் துறை கண்டறிந்த பெரிய அளவிலான செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சியை தேடும் நோக்கில் இந்த 11ஆம் கட்ட ஆய்வு முக்கியத்துவம் பெறுகிறது. முதற்கட்டமாக 2 குழிகள் தோண்டப்பட்டு தள இயக்குநர் ரமேஷ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 8 குழிகள் தோண்ட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்த 1.5 ஏக்கர் பரப்பளவிலான ஆய்வில் தமிழர்களின் பண்டைய நாகரிகம் குறித்த கூடுதல் சான்றுகள் மற்றும் கட்டுமானங்களின் தொடர்ச்சி கிடைக்கும் என தொல்லியல் துறையினர் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைதானவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் வசித்து வந்த தூத்துக்குடி ராஜபாண்டி நகர் வீட்டின் மீது அப்பகுதி மக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வீட்டின் மேற்கூரை மீது கல் வீசப்பட்டு நாற்காலிகள் சூறையாடப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வீட்டின் கதவு பூட்டப்பட்டது. தூத்துக்குடியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட +2 மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஆகாஷ் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். ஆகாஷின் குடும்பத்தாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சேலம் உத்தமசோழபுரத்தில் சரக்கு வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. டாடா ஏஸ் மற்றும் பைக்கில் சென்றவர்கள் என 7 பேரும் உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு சுற்றுலா வந்தபோது ஊசி மலை காட்சி முனையில் செல்ஃபி எடுக்க முயன்று 150 அடி ஆழ பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞர் 13 மணி நேர போராட்டத்திற்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டார். சென்னையைச் சேர்ந்த சிவகுருநாதன் செல்ஃபி எடுக்கும்போது பாறையிலிருந்து பள்ளத்தில் தவறி விழுந்தார். தகவல் அறிந்து காவல்துறையினர், வனத்துறை, மருத்துவத்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது அவர் கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்ததால் மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து குன்னூரிலிருந்து துணை ராணுவ படை மற்றும் சிறப்பு தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு சிறப்பு ட்ரோன் கேமரா வெளிச்சத்தில் சுமார் 13 மணி நேரம் போராடி சிவகுருநாதன் மீட்கப்பட்டு உதகை மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். ரம்ஜானை ஒட்டி தமிழகம் முழுவதும் மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மதுரை, கோவை, நெல்லை என பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். ரம்ஜான் நோன்பு மாதம் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் மெக்காவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பிற வளைகுடா நாடுகளிலும் இந்த திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. وسبحان الله
بكرة وأصيلا وعلى آله وصحبه. பிரசித்தி பெற்ற திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். குஜராத்தில் சாட் ஜிபிடியை பயன்படுத்தி கள்ள நோட்டு அச்சடித்து விநியோகம் செய்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்து அகமதாபாத் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக ஜம்மு காஷ்மீரில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பனியை அகற்றும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. मदद कर दी अल्लाह बिस्मिल्लाह. चल चल निकल आगे निकलो गड्डी रहने दो निकलो आगे. வளைகுடா நாடுகளின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள எரிசக்தி மற்றும் நீர் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைக்குமாறும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்குமாறும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த போர் சூழலால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை போருக்கு முந்தைய காலத்தை விட தற்போது 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டெர் லேயன் தெரிவித்துள்ளார். பிரசல்ஸ் நகரில் நடைபெற்ற உச்சி மாநாட்டிற்கு பிறகு பேசிய அவர், எரிசக்தி விலை உயர்வை கட்டுப்படுத்த அவசர கால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் எரிபொருள் விலை உயர்வு எதிரொலியாக ஈத் பயணத்திற்கான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் நகரங்களில் பேருந்து கட்டணம் கணிசமாக உயர்ந்ததால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருளுடன் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனை செய்தபோது டெல்லியிலிருந்து அம்பாலாவிற்கு போதைப் பொருள் கடத்தி வந்த ஹமிலா நபோசா என்ற அந்த பெண் பிடிபட்டார். அவரிடமிருந்து 306 கிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து சிஐஏ அதிகாரி ஹர்ஜிந்தர் சிங் கூறுகையில், அந்த பெண்ணை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் இந்த கடத்தல் பின்னணியில் உள்ள மற்ற நபர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகள் ஜூ ஏவுடன் புதிய வகை ராணுவ பீரங்கிகளின் தாக்குதல் பயிற்சியை பீரங்கியின் மேல் அமர்ந்தவாறு நேரில் கண்காணித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. ட்ரோன் மற்றும் எதிர் பீரங்கி ஏவுகணைகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாக இந்த ராணுவ பீரங்கிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிபர் கிம் ஜாங் உன்னின் மகள் ஜூ ஏ பொது நிகழ்ச்சிகளில் தோன்றுவது அவரை எதிர்கால அரசியல் வாரிசாக உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் எரிபொருள் விலை உயர்வால் ஈத் பயணம் மேற்கொள்ள கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் பாகிஸ்தானில் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு சுமார் 20% உயர்ந்ததால் போக்குவரத்து கட்டணமும் அதிகரித்தது. இதனால் கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத் நகரங்களில் பேருந்து கட்டணம் கணிசமாக உயர்ந்து தங்களது சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களுக்கு பொருளாதார சிக்கல் உருவாகி இருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது.
ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரில் போர் அபாய எச்சரிக்கை சைரன் ஒலித்தது. 1 மணி நேரத்திற்குள் 4 முறை இந்த அபாய எச்சரிக்கை சைரன் முழங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இருப்பினும் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள டைடல் பேசின் பகுதியில் செர்ரி மரங்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன. இது வசந்த காலத்தின் வருகையை உணர்த்துவதுடன் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. 1912இல் ஜப்பான் 3020 மரங்களை அமெரிக்காவிற்கு பரிசளித்தது. இவை வாஷிங்டனின் கிழக்கு பொட்டோமேக் பூங்கா மற்றும் பொட்டோமேக் நதிக்கரையோரங்களில் நடப்பட்டன. இந்நிலையில் வரும் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக புதிய மரங்களை நடவும் அமெரிக்காவின் 250வது ஆண்டு விழாவிற்காக 250 மரங்களை பரிசளிக்கவும் ஜப்பான் திட்டமிட்டுள்ளது.